ஃப்ரைடே மார்னிங் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா காலையில் எழுந்து பசங்களுக்கு பால் காய்ச்சிட்டு எங்களுக்குமே டீ போட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹஸ்பண்டுக்கு வந்து மார்னிங் டியூட்டின்றதுனால காலையில் எழுந்து அவங்களுக்கு கர்ட் ரைஸும் வாழைக்காய் பொரியலுமே பண்ணி அவங்களும் டியூட்டி கிளம்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருந்தது. எல்லாமே முடிச்சுட்டு மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா கல்யாணக்கார குழம்பு தான் வைக்கலான்னு இருந்தேன். மொச்சக்கொட்டை ஒரு பவுலில் ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 வெங்காயம் 2 தக்காளி கட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காயெல்லாம் சொத்தை இல்லாமல்னு பார்த்து முழுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு சீரகம், வெந்தயம், பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாமே போட்டு 6-7 வரமிளகாய் போட்டு நல்லா வதக்கி சூடு பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொச்சக்கொட்டை ஒரு குக்கரில் வச்சு 6-7 விசில் வச்சு அவிச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. மசாலா எல்லாமே அரைச்சிட்டு அதே மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா 1 கப் தேங்காய், கொஞ்சம் கசகசா, முந்திரி இருந்தால் போட்டுக்கலாம். நான் முந்திரி இல்லைன்னு சொல்லிட்டு 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சு ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதுமே 1 ஸ்பூன் வெந்தயம், 10 பல் பூண்டு, நம்ம உரிச்சு வச்சுருக்க 10 குட்டி வெங்காயம், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் காரத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் மொச்சக்கொட்டை எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாம் அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வடகம் பொரிச்சு அதில் ஊற்றிக்கோங்க. இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. நாளைக்கு வேறு விலாகில் பார்க்கலாம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.